அட பாவிங்களா, யாரு நல்லவன் யாரு கெட்டவன்னு கணிக்கவே முடியலையே. ஆக்சுவலா என்னன்னா, சரத்சந்திரா தான் ஷூட் பண்ணாரு அப்படிங்கறது தெரிஞ்ச இன்னொரு ஆளு சப் இன்ஸ்பெக்டர் சூர்யா. சூர்யாவுக்கு என்னன்னா, அவங்க அண்ணனை கொன்னவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறது தான் அவருக்கு சந்தோஷம். கொலை பண்ணிட்டோம்னு கில்ட்டில இருக்கிற சரத்சந்திராவை பார்த்து சூர்யா சொல்றாரு, நீங்க ஷூட் பண்ணது ஒரு கெட்டவரை தான் ஷூட் பண்ணிருக்கீங்க. உங்க ஒய்ஃப் ஷோபாவை கொண்டு இருக்காரு, எங்க அண்ணனை கொண்டு இருக்காரு, இப்போ உங்க ஒய்ஃப் அபூர்வாவையும் கொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. அதனால நீங்க கில்ட்டியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஷூட் பண்ணி கொன்னது ஒரு கெட்டவனை தான் அப்படின்னு அவரை ஏத்தி வச்சிருக்காரு. அதனால சரத்சந்திராவும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காரு. கிருஷ்ணபிரசாத் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு பாடியை கொண்டு வந்திருக்காங்க. அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணினால ஃபேஸ் கூட ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன லாஜிக்கோ தெரியல. நியூஸ் தெரிஞ்சு சாரதாவும் பூமி பூர்ணி 3 பேரும் ஓடி வராங்க. பூமியை பார்த்த உடனே அபூர்வா கத்துறாங்க, வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு. உடனே என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க பூமி. உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அப்படின்னு அபூர்வா சொல்ல, அதுக்கு பூமி சொல்றாங்க, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஏன்னா இது என் அம்மாவோட வீடு, வெளியில போனா நீ தான் வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர பாக்குறாங்க. கரெக்டா அங்க வராரு சரத்சந்திரா. இப்போ தெரியுது உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு, சொத்து தான் உனக்கு முக்கியமா இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாரு. உங்க அம்மாவோட வீடாவே இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் எங்க இருக்கேனோ அங்க நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே பூமி சொல்றாங்க, இல்லப்பா நான் அப்படிலாம் நினைக்கல, உள்ள விட மாட்டேன்னு சொன்னனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ எதுக்கு உள்ள வரணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு செத்து போய் கிடக்குறது என் மாமனார்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சாரதா சொல்றாங்க, ஒரே ஒரு தடவை நாங்க பாத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு. உடனே செர்ரி வராரு, மாமா தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை பெரியம்மா பார்த்துட்டு போயிடட்டும் மாமா அப்படின்னு சொல்ல, சரத்சந்திராவுக்கும் கொலை பண்ணிட்டோமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறதுனால ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிடுறாரு. செர்ரி அவங்கள வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டு வந்துடுறாரு. சாரதா கேபி காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் நோட் பண்றாங்க, கேபி காலில் ஒரு மச்சம் இருக்கும், அந்த மச்சம் இந்த காலில் இல்லைன்னு. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது இது கேபியே இல்லைன்னு. அந்த சமயம் வெளியில போயிட்டு இருக்கிற பூமி சூர்யா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்க அண்ணனை கொன்னது அபூர்வா தான், நீங்க எங்க மாமாவை சந்தேகப்பட்டு இருக்கீங்க இத்தனை நாளா அப்படின்னு சொல்லி வெளியில வர சாரதா பூமியை கூப்பிட்டுட்டு வேகமா ஓடுறாங்க. பூமி கிட்ட சொல்றாங்க, பூமி எனக்கு சந்தேகமாவே இருக்கு, இது உங்க மாமாவே இல்லை அப்படின்னு. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஒரு ஃபோன் வருது. அந்த போன் அட்டன் பண்ணா, யாரு சாரதாவா அப்படின்னு கேக்குறாங்க. கிருஷ்ண பிரசாத்தோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த பக்கம் நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம், நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க அங்க வந்துருங்க, கிருஷ்ண பிரசாத்துக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே பூமி சாரதாவும் கொஞ்சம் அவர் உயிரோட இருக்காருன்னு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிருந்து 2 பேரும் கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நர்ஸ் சொல்றாங்க, அவர் புல்லட் ஷாட் பட்டு இங்க 2 பேர் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறம் அவரை காமிக்கிறாங்க, இவர் தான் காப்பாத்தினாருன்னு. அவர் சொல்றாரு, நானும் என் ஒய்ஃபும் அந்த பக்கம் வேலை பார்க்கறதுக்காக போயிருந்தோம், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தோம் ஒரு ஃபோனு கிடந்துச்சு, இவர் பக்கத்துல வழியில முணங்கிக்கிட்டே கிடந்தாரு, அவர் குண்டடிப்பட்டு கிடந்தாரு, நாங்க உடனே அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சாரதாவுக்கு அப்படி கண்ணீர் வருது. கையில கிடக்கிற வளையல் மோதிரம் எல்லாத்தையும் கலட்டி அவருக்கு கொடுக்குறாங்க. அவரு, இதெல்லாம் எனக்கு வேணாம்மா, நான் காசுக்காகலாம் பண்ணல, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்ல, அவருக்கு நன்றி சொல்றது கூட அவங்களுக்கு வார்த்தை பத்தல. சொல்றாங்க, பாவம் மீராவும் அவர் இறந்துட்டாரு நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க, நம்ம உண்மையை சொல்லிடுவோம் பூமி அப்படின்னு சொல்ல, பூமி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஏற்கனவே இந்த எஸ்ஐ சூர்யா, உங்க மாமா சாகலைன்னா நானே கொண்டிருப்பேன் எங்க அண்ணனை கொன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால நம்ம சொல்லக்கூடாது. அது போக புல்லட் ஷாட் இருக்கிறனால நம்ம யாரு அவரை மாமாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியணும். மாமா உயிருக்கு ஆபத்து இருக்கு, இப்ப நம்ம சொல்ல வேணாம், அவங்க அப்படி செத்த மாதிரி அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த எஸ்ஐ சூர்யா அபூர்வாவுடைய மாய வலையில இருந்து வெளியில வருவாரா, இல்ல அவரும் மங்கன மாதிரியே சரத்சந்திரா மாதிரியே இருப்பாரா, எப்போ உண்மை தெரியும், வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.